நமக்கு நல்லா தெரியும். இவங்க சகோதரிகள நல்லா தெரியும். இவர நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். சின்ன வயசுலேருந்து இந்த ஊர்ல தான வளர்ந்தாரு. இவருக்கு எப்படி இப்படிப்பட்ட வல்லமை இருக்குது? இவங்க கூட பிறந்தவங்களுக்குலாம் அந்த மாரி எதுவும் இல்லையே! அவங்கலாம் சாதாரணமா தானே இருக்கிறாங்க. இவருடைய சகோதரர்கள்லாம் சாதாரணமா இருக்கிறாங்க. மரியாள் அவங்க தாயும் சாதாரணமா தான் இருக்கிறாங்க. ஆனா இவருக்குள்ள மட்டும் எப்படி இவ்ளோ அதிகாரமான வார்த்தைகள் வருது வாயிலிருந்து? இவருக்குள்ள எப்படி இவ்ளோ வல்லமை இருக்குது? அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்படுறதோட கூடவே அவர்களுக்கு இடறலாயும் இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு இடறலா இருக்கிறது. அவர்களால இதை நம்பவே முடியல, ஏத்துக்கவும் முடியல. இடறலா இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் நிலைக்க மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. இல்ல, இவரு இப்படிதான் இருந்தாரு, இவரை என்னால நம்ப முடியாது. இவரை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறேன், இவரை நம்ப முடியாது. இவரை ஒரு தீர்க்கதரிசியாவோ தேவகுமாரனாவோ அவங்களால பார்க்க முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ள